துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்கிற காரியத்தின் மூலமாகவும் தெரிகிறது. மற்றவர்களுக்கு தேவன் செய்கிற காரியத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அழகான பாடல். அவர்கள் தான் ட்ரெயினாக போனாங்க. சும்மா நம்ம பின்னாடி நின்று தட்டுறது வேலை தான். அவங்களே ட்ரெயின் பண்ணி நல்லா பாடினாங்க. பிள்ளைகளை வெகுவாக கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு இடத்துல சின்னதாக தடம் பிறண்டாலும் ஜோயல் அதை பிடிச்சிட்டாரு. இல்லை, ஜோயல் நல்ல டீம் வச்சுருக்கிறாரு. இன்னும் நிறைய பாடல்கள் கர்த்தருக்காக நீங்கள் பாட வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, நானும் கற்றுக்கொள்ளும் பொழுதும் முதலெல்லாம் பாடும்போது எங்கேயாவது நின்றுட்டோன்னா அப்படியே மைக்கை வச்சுட்டு ஓடி வந்துடுவேன். ஒரு பயம், அதுதான் விட்டுட்டோம், பாதியில் விட்டுட்டோம், ஒரு பயம், ஒரு பதற்றங்கள் உண்டு. ஆனால் இந்த வயசுலேயே அவங்க அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போகணுன்ற தைரியமாக நின்று விட்டதையும் பிடிச்சி பாடக்கூடிய இதெல்லாம் ரொம்ப ஒரு தைரியம் வரணும். அது நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இன்னும் அப்படிப்பட்ட தாளந்தை கர்த்தர் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஜெபமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு செய்திக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு நல்ல பிரசங்கத்தை, நல்ல செய்தியாக இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய விசுவாசமும் அதற்கு ஈடாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல தூதாக நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பாடமாக இருக்க போகிறது. பாடத்தினுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம தியானம் பண்ண போகிற ஒரு டாப்பிக்குடைய டைட்டில் பெயர் என்ன அப்படின்னா, கடந்த கால கசப்பின் கதறல் என்ற ஒரு தலைப்பு. கொஞ்சம் பெரிய தலைப்பாக தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனை நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இல்லை. கடந்த கால கசப்பின் கதறல் அல்லது கடந்ததை நினைத்து பார்த்து கண்ணீர் விடுதல் அப்படி கூட வைக்கலாம். கடந்ததை நினைத்து ஒரு கதறல் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படின்னா என்ன, அப்படி இந்த தலைப்பை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த காலம் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை எதை நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, முடிந்து போன காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். கசப்பு அப்படின்னு யோசிக்கும் போது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கதறல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருத்தம் அடையோ அல்லது ஒரு அழுகையின் குரல் என்று நம்ம சொல்லலாம். அப்போது அந்த எளிமையான வார்த்தைகளை கொண்டு சொல்லும் பொழுது எப்படி வருதுன்னா, முடிந்து போன பிரச்சனைகளை கண்டு அல்லது முடிந்து போன பிரச்சனைக்கு நாம் ஒரு அழுகிறோம் அல்லது ஒரு வருத்தங்கள் அடைகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்தை குறித்து இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வருத்தத்திற்கு செல்லுகிற ஒரு காரியத்தில் அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சிறிய வயதில் இருந்தாலும் சரி, வாலிப பருவத்தில் இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறியவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சிறு வயதில் அவர்களுக்கு நேரிடுகிற துக்கத்தை எண்ணி பார்த்து ஐயோ நான் இதை செய்து விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறதும் உண்டு. வாலிப பருவத்தில் இன்னும் அதிகமாய் காணப்படும், ஐயோ நான் இந்த தவறை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தினுடைய இன்பத்தை மறந்து இப்போ இருக்கக்கூடிய நிம்மதியும் இழந்து கதறுகிறார்கள். ஒரு 80 வயது ஆனாலும் சரி, அவர்களும் சிந்திப்பது உண்டு, ஐயோ அந்த வருடத்தில் அந்த ஆண்டில் நான் பெரிய பாவம் செய்தேன், பெரிய தவறு நான் நேரிட்டதே, அதை குறித்து ஒரு கதறல் இன்றைக்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் கர்த்தர் இன்ற நாளில் நமக்கு ஒரு செய்தியாக வைத்திருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19ஆம் வசனமும் இந்த நாளில் நம்முடைய ஆராய்ச்சியின் பகுதியாக இருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதுனால எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை வாழ வைப்பதற்காகவே விருப்பப்படுகிற பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்தில் கடந்த காலத்தை குறித்து கதறலோடு யாராவது இந்த இடத்துல இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக அந்த கதறுகளில் எல்லாம் ஆண்டவரே மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய கதறுகிற அந்த சத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அது நிச்சயமாக பறந்தோடும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் உண்டு. இந்த நாளிலும் இந்த செய்தி மூலமாக தகப்பன் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஒரு நடந்த சம்பவத்தின் மூலமாக இந்த செய்தியை நான் துவங்கலாம் என்று சொல்லி விருப்பப்படுகிறேன். ஈரோடு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். ஈரோடு பகுதியில் நடந்த சம்பவம். அவருடைய பெயர் கண்ணன். பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். பெயர் கண்ணன். அவருடைய படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்எஸ்சி பிஎட் முடித்திருக்கிறாரு. ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்து நம்பிக்கையை கொண்ட ஒரு மனுஷர். அவரோடு யாருக்கு நட்பு இருந்தது அப்படின்னா, ஒரு அட்வந்த திருச்சபை போதகருக்கு ஒரு நட்பு இருந்தது. அவர் மூலமாக தான் இந்த உண்மையான நடந்த நிகழ்வு எனக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு போதகர் மூலமாக இருந்த நபர் தான் இந்த கண்ணன் என்று சொல்லுகிற நான் சொன்ன அந்த நபர். ஒரு நல்ல ஒரு கணக்காசிரியர். அவர் கணக்கு பாடம் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் நாலாம் படிக்கும்போது திருக்குறளை பாட்டு மூலமாகவும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா எளிமையாக அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக பாடல் வடிவத்திலையும் திருக்குறள் வந்தது. அதுபோல் இந்த மேக்ஸ்ன்னு சொல்கிற இந்த மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு சொல்லி கொடுக்குற ஒரு திறமை இந்த கண்ணன் என்று சொல்லுகிற இந்த ஆசிரியருக்கு உண்டு. சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியர், ரொம்ப பொறுமையான ஒரு மனிதர். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இவருக்கு கணக்கு சொல்லி கொடுக்கறத விட இன்னும் ஒரு ஹாபின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு ஹாபி உண்டு, அப்படி தானே? சில பேருக்கு இப்போ ஒரு கோல் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த படிப்பு படித்தாலும் சரி, ஒரு டிகிரி அவங்க படித்தாலும் சரி, ஹாபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஹாபீஸ்னால் என்ன? ஏதோ 1-2 சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாபீஸ், இது எனக்கு ஒரு ஹாபீஸ் அப்படின்னு. இதெல்லாம் ஹாபீஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ரீடிங் புக்ஸ், புத்தகம் வாசிக்கிறது. வேறு சில பேருக்கு மீன் வளர்க்குறது ஹாபீஸாக இருக்கலாம். சில பேருக்கு பாட்டு விஷயத்தை கேட்குறது அல்லது பாடுறது அல்லது இந்த மாதிரி இது ஹாபீஸ் இருக்கலாம். உதவி செய்கிறது சில பேருக்கு ஹாபீஸாக இருக்கலாம், அண்ணனை மாதிரி இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி உண்டு. சில நேரத்தில் அதெல்லாம் செய்யலை அப்படின்னா சில பேருக்கு தூக்கம் வராது அப்படிம்பாங்க. அப்படி இவருக்கு ஒரு ஹாபி என்ன அப்படின்னா, என்ன ஒரு ஹாபி இருந்ததுன்னா, ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு ஒரு ஹாபி இருந்துச்சான். ஒரு படம் எடுக்கணும்னு. அவருக்கு இருக்கக்கூடிய மூளை எப்படின்னா, ஏற்கனவே கணக்கில் புலின்னு சொல்லிட்டேன், கணக்கில் ரொம்ப தலை சிறந்த ஒரு மனுஷன் சொல்லிட்டேன். அந்த கண்ணன் என்ற நபருக்கு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம். ஒரு கதாநாயகன் எப்படி இருக்கணும், ஒரு கதாநாயகி எப்படி இருக்கணும், அவர்களை எப்படி தெரிந்தெடுக்கணும், இந்த இடத்துல இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த நிகழ்வு இந்த இடத்துல வச்சாதான் கரெக்டாக இருக்கும்ன்ற எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் அவருக்கு இருந்தது. இப்படி மூளைக்குள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அநேக விஷயத்தை கற்றுத்தேறின ஒரு மனுஷன் தான் இந்த கண்ணன். இவருக்கு யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன நிகழ்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பின்னாடி அந்த சரித்திரத்தை அப்படியே நான் கேட்டுட்டு வரேன். ஒரு நாள் அந்த போதகர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அட்வந்து போதகர், அவர் இவரோட நெருங்கின நண்பர். இதே பகுதியில் ஈரோடில் அந்த போதகர் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார். எனக்கு சரியாக தெரியல, அது ஈரோடா திருச்செங்கோடான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இந்த நிகழ்வு சொல்லும் பொழுது நான் கேட்ட ஒரு விஷயம். அப்பவும் பழக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நபர். 2 மணி நேரத்துக்கு மேலே இவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, பாடம் எடுக்க மாட்டார். அப்போ ஒரு நாள் அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் ஏன் 2 மணி நேரத்துக்கு மேலே பாடம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? உடனே அவர் சொன்னாரா, இல்லை நான் என்னன்னு தெரில, 2 மணி நேரம் அப்படின்னா 2 கிளாஸ் இல்லையா, 2 கிளாஸ் 2 பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, நான் என்னால் நிற்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பணமே கொடுத்து என்ன பாடம் எடுன்னு கண்டினியூ பண்ண சொன்னாலும் என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ ஒரு நாள் இந்த போதகர் அட்வந்து போதகர் கேட்குறாரு, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி பாடத்தை நீங்கள் சுருக்கி எடுத்துகிட்டு 2 மணி நேரம் தான் முடியும், மற்ற நேரம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்றது நல்லதில்லை. பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளியின் முதல்வர் வந்தார்னா கேள்வி கேட்பார், நமக்கு பிரச்சனையாக முடியும், தயவு செய்து நீங்கள் பாடங்களை எடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர்கிட்ட, இப்போ பாஸ்டர் ஆகிட்டார், முன்னாடி ஒரு டீச்சர் அங்கே வேலை செஞ்சார், அப்படி சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ இப்படியே போயிட்டே இருக்கேன். நான் என்ன செய்கிறேன், ஒரு நாள் ஓய்வு எடுக்க போகிறேன், என்னால் முடியல அப்படின்றார். இந்த பாஸ்டராக மாறின அந்த அப்போ இருந்தக்கூடிய சார் இல்லையா அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஒருவேளை சரீர பலவீனத்தில் நீங்கள் அதை சொல்லலாம், நீங்கள் என்ன செய்யுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஒரு நாள் தொடர்பு கொண்டு, சார் நாளைக்கு ஒரு சின்ன வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வாங்க, ஒரு கார்லெண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டராக இப்போ இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கண்ணன் காத்திருக்கிறாரு, மாலை வாங்கிட்டு வருவார்னு சொல்லி இரவு
வீட்டுக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு எதுக்கு மாலையை நம்மக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னார்? ஃபங்க்ஷன் யார் வீட்டில் நடக்குது? கண்ணன் வீட்டில் நடக்குது. அவர் தானே ஆயத்தம் பண்ணணும். ஒருவேளை ஒரு நினைவு சின்னமோ அல்லது ஏதாவது ஒரு பரிசு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எதுக்கு மாலையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருன்றது திடீர்னு அவருக்கு இரவு நேரத்தில் ஒரு முழிப்பு தட்டுச்சு. உடனே அருகில் அவருடைய நண்பர் ஒருத்தர் படுத்துருக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, இந்த மாதிரி கண்ணன் சார் இப்படி கேட்குறாரு, மாலையை ஏன் வாங்கிட்டு சொன்னார் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. வாங்க நம்ம முதல்ல போய் போவோம் அப்படின்ட்டு 12:45 அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கண்ணன் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, கண்ணன் சார் ஒருத்தர் இருப்பார், கணக்கு வாத்தியார், எங்கே போனார் அப்படின்னா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல். இன்னும் என்னாச்சுங்க, நல்லா தானே இருந்தார் அப்படின்னா, இல்லை நேற்று தினத்துலேருந்து அவருடைய முகம் வாடலாக இருந்துச்சு, ரூமுக்குள்ளே போனவர் தான் 11 மணிக்கு திடீர்னு ஒருத்தர் கதவு சத்தத்தை கேட்டு போய் பார்த்தோம், அவர் மயங்கி கீழே விழுந்தார், அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் மருந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை கேட்ட உடனே அந்த அரசு மருத்துவமனையில் இங்கே தான் கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. போய் என்னன்னு கேட்கவும் அந்த பாஸ்டர் வந்தோடனே மாலை வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு தான் கேட்குறாராம் கண்ணன். சார் அதை விடுங்க சார், நீங்கள் எதுக்கு மருந்து குடிச்சிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கடந்த காலத்தை நினைத்து பார்த்தேன், என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னாராம். நல்ல ஒரு ஆசிரியர், நிறைய ஞானம் கொண்டவர், பல ஹாபிஸ், மற்ற துறைகளிலும் அழகான விஷயத்தை படைக்க வேண்டும் என்று படைப்பாற்றல் நிறைந்த எண்ணம் கொண்டவர். ஒரு மருந்து எடுத்து குடிச்சிடணுன்ற ஒரு தீர்மானம் எதற்கு அவருக்கு வந்தது? ஏன் அதை அவர் செய்தார்? இன்றைக்கு இந்த கடந்த கால நிகழ்வை சிலர் நினைத்து மரணத்துக்கு கூட செல்வதற்கு சுலபமாக போகிறாங்கன்றதை மறக்காதீங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த காலத்தை குறித்து நான் ஏதோ ஒரு பாவம் செய்ததுனாலேயோ அல்லது பிரச்சனைகள் என்னை சூழ்ந்ததுனாலேயோ அதை மீண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நினைவு வருது அப்படின்னு சொன்னால் அதை குறித்து கலக்கம் அடைந்து ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிக்கல பாஸ்டர், நான் மரணத்தை பார்க்கறதுக்கு கூட விரும்பலை, ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சபையை விட்டு விலகி போகிறோம், வேலைகளை விட்டு வெளியில் போகிறோம், நல்ல நட்பை விலக்கி போகிறோம், ஒரு குடும்பத்திலிருந்து பிரிவுகளை உண்டாக்குகிறோம். கடந்த கால நிகழ்வுகள் ஒரு மனிதனை அந்த அளவுக்கு வாட்டுகிறது என்பதை மறக்க வேண்டாம். ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, கடந்த கால கஷ்டத்தை மறக்க முடியாமல் நிகழ்காலத்தில் நெருப்பை போட்டு கொள்வது போல் எதிர்காலத்தில் வருகிற இன்பத்தை மறந்து வாழுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா அழகாக சிரிப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் சிரிக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே எப்படி பண்ணுவாங்களாம், அழுது கொண்டு இருப்பார்கள். குறிப்பாக பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தலகாணி வச்சு படுக்கிற ஒரு பழக்கம் உண்டு. தலை என்னமோ தலகாணியில் தான் இருக்கும், ஆனால் தலகாணி பூரம் என்னவா இருக்கும்னா கண்ணீரினால் நினைந்து கிடக்கும். அப்போ இந்த முறிந்த அந்த கதறல் இன்றும் என் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கிறது ஒன்று. வாசிப்போம் இன்னும். ஏசாயா 43:18 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலங்களை சிந்திக்க கூட வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதற்கு முடிந்து போன காரியத்தை யோசித்து, முடிந்து போன நிகழ்வை யோசித்து நாம் நினைக்கும் போது தற்போது இருக்கக்கூடிய சந்தோஷம், எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிற ஒரு நேரம் நான் பழசை யோசிக்கிறனால தான். அது எப்படிப்பட்ட மோசமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடூரமான பாவத்தை நீங்களாலும் செய்தாலும் சரி, முடிந்து போன காரியத்தை யோசிக்க கூடாது. அந்த கண்ணன் என்ற ஆசிரியர் நினைத்த ஒரு நிகழ்வு எனக்கு முடிந்து போன காரியத்தை சிந்தித்து உயிரை மாண்டு கொள்வதற்கு அவர் கடந்து விட்டார். நமக்கும் எவ்வளவு நாள் ஆகும் நினைக்கிறீங்க? வசனத்தில் 19ஆம் வசனத்தில் அதனுடைய பதிலை ஆரம்பிக்கிறாரு. வாசிங்க பார்ப்போம் 19ஆம் வசனத்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதில் நின்றுட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா இதோ அப்படின்ற வார்த்தைக்கு தான் அந்த பதில் ஆரம்பிக்குது. இதோ ஏதோ அந்த இதோ என்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படி சொன்னா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். யார் சொல்ற அந்த வார்த்தை? யார் மூலமா சொல்றாங்க அந்த வார்த்தையை? ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்றாரு. அப்ப புதுசா மீண்டும் ஆண்டவர் எழுப்பி கட்டுவதற்கு சொல்றாரு, மீண்டும் நம்மளை புதிதாக்க சொல்லுகிறாரு, மீண்டும் மறுமலர்ச்சியை தர ஆயத்தமா இருக்கிறாரு. கடந்த காலத்தை குறித்து நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியலையா?
அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம், பாடலை பாடுகிறோம், சபைக்கு வருகிறோம். என் தேவன் இவ்வளோ பெரியவர் என்று தெரிந்தும் கூட ஒரு இக்கட்டு என்று வரும்பொழுது, பிரச்சனை என்று வரும்பொழுது, சோதனை என்று நாம் போகும்போது மாத்திரம் அந்த உண்மை கடவுளோ, அந்த பரிசுத்த கடவுளோ, அந்த நீதியின் நடத்துகிற கடவுளோ, பெரிய கடவுள் என்று சொல்றோமே, அந்த கடவுள் எங்க போயிட்டாரு? பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த உண்மை கடவுளோ, பரிசுத்த கடவுளோ, பெரிய கடவுளோ, நீதியின் கடவுளோ நாம் என்ன செய்து விட்டோம் அப்படின்னா தள்ளி வச்சுட்டோம். ஆனா நமக்கு எப்படி தோன்றும் அப்படின்னா, அவர் என்னை தள்ளி சென்று விட்டார், அல்லது அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்றோமே தவிர அது தவறான ஒரு செயல். நாம தான் அவரை தள்ளிட்டு போயிட்டோம், நாம தான் அவரை விட்டு தள்ளி போயிட்டோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பழைய காரியத்தை குறித்து சிந்திச்சு கதறுகிறீர்கள்? இதோ இந்த வார்த்தையில மிக ஆழமான ஒரு அர்த்தமே இந்த இடத்துல தான் பதிஞ்சிருக்கிறது, மறக்க வேண்டாம். கடந்த கால கசப்புகளை மறந்தால்தான் எதிர்காலம் இனிமையாக இருக்கும் என்பதே நமக்கு தெரியும். திருமணத்தை குறித்து வரும் பொழுது ஒரு சில பேருக்கு வருத்தங்கள் வரும். ஐயோ இப்படி ஆகி போச்சே, நின்று போச்சே திடீர்னு. குழந்தை குறித்து வரும்பொழுது ஒரு வருத்தம், ஐயோ இல்லையே. குடும்ப பொருளாதாரங்கள், ஃபைனான்ஸ் விஷயத்தில் எல்லாருக்கும் பெரிய ஒரு அட்டாக் அங்கே நடக்கும். உறவு பந்தங்கள் நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்தாருப்பா, திடீர்னு என்னன்னு தெரியல, என் அண்ணன் பேச மாட்டேங்கிறான், என் தம்பி பேச மாட்டேங்கிறான், என்னுடைய சொந்த பந்தங்கள் பேசாம போயிருச்சு, திடீரென்று அதுக்கு ஒரு வருத்தம். வாலிப பிள்ளைகள் மாதிரி பார்க்கும்போது, சிறியவர்களை பார்க்கும் பொழுது தேர்வு எழுதினாலும் பயம், தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயம், அப்படிதானே? கதறல். இப்படி இன்னும் பல வகையான விஷயத்தை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு கதறல் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குங்க. இன்னும் ஒரு 3 தீர்வுகளை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த கால கசப்பின் கதறல். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? என்ன சொல்லி தர்றாரு முதல் பாடம் அப்படின்னா, இந்த கடந்த காலத்தை குறித்து ஒரு கதறல் நமக்கு வருது பார்த்தீங்களா, ஒரு பயம், ஒரு வருத்தம் வருது பார்த்தீங்களா, அது நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி எடுக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நம்மகிட்ட வந்து யாராவது ஷேர் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைங்க, எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ஈஸியாக எளிமையாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், ஒரு தீர்வை கொடுப்போம். ஆனால் அதே நமக்கு வரும்போது எப்படி சொல்லுவோம்? நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துருச்சா, அல்லது அந்த நேரத்தில் வரப்படுமா? ஆண்டவர் சொல்றாரு, வரணுன்றதுக்காக தான் சொல்கிறார். அப்போ இது ஒரு நகைச்சுவையில் சொல்கிறது மாதிரி, உங்களுக்கு வந்தா எனக்கு வந்தா, மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்போது ஆலோசனை கொடுக்கும்போது ஈஸியாக ஒன்றும் கவலைப்படாதீங்க, நடந்ததெல்லாம் ஏதோ மறந்துடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்றோம். ஆனால் நமக்கு அது வரும்போது தான் ஃபாஸ்ட் எப்படி ஆகும்னா ஃபீஸ்டாக மாறிடுது. அது எப்படி? அப்போ பிரச்சனை யார் அப்படின்னா நான் தான், என் ஆண்டவர் கிடையாது. கடந்த காலத்தில் நடந்த முடிந்து போன விஷயத்தை குறித்து நான் யோசிக்கிறேன்னா, அதை குறித்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதில் மிக முக்கியமாக பிம்பமாக பெருசாக மையமாக தெரிகிறது, என் ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டார் அப்படின்னு அழகாக சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் ஆண்டவராக விலகி போனார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், வசனம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனா என்னன்னு தெரியுமா? அவர் ஏற்கனவே முடிவு செய்தப்பட்டு இந்த சபையில் இந்த நபர் இருக்கணும், இந்த குடும்பத்தில் இந்த கோத்திரத்தின் வழியாக இவன் இருக்கணும் அப்படின்னு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதிகள் நம்ம எல்லாம். அதுலயும் பவுல் அழகா எழுதுறது, பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா வேதம் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை நாம் தெரிந்தும் கூட பழைய காரியத்தை குறித்து ஏன் கதறுகிறோம்? நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் யாரால் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 4 verse 8 and 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும்
ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை. நல்லா கவனிச்சுங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுங்களா? 2 கொரிந்தியர் 4:8 வசனம் சொல்லுறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். எப்பக்கம்னா என்ன? குட் மார்னிங், என்னென்ன 4 பக்கம். சரி, யாராவது ஒருத்தவங்க 4 பக்கம் சொல்லுங்க பார்ப்போம். எது 4 பக்கம்? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, இதுதான் 4 பக்கம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் அது இல்லை அப்படிங்கிறேன். வேறு ஏதாவது சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்பக்கத்திலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, சொல்கிறீங்களா? இறங்கி வரட்டா? பதில் சொல்ல பயம் வந்துச்சு பார்த்தீங்களா? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு என்ன அர்த்தம்? என்னென்ன? சுத்திலும். அதான பாஸ்டர் பதில், அதான் சொல்லிட்டானே, அப்புறம் ஏன் நீங்கள் சுற்றுறீங்கன்ற மாதிரியே பார்க்குறீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். தம்பி சொன்னது உண்மைதான், 4 திசை. இந்த வார்த்தை எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? முன்னாடி பின்னாடி சைடில் கீழே எல்லாம் இல்லை, மேலே கீழே எல்லா பக்கமும் நான் சொல்ல வரேன். அதான் அவர் சொல்கிறார் சுற்றிலும் அப்படிங்கிறாரு. 4 திசை மாத்திரமல்ல, இன்றைக்கி நமக்கு நிறைய திசை இருக்குது. இன்றைக்கி படிக்கிற பாடத்தை வச்சு நம்ம சொல்லலாம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியின் திசைகளை பற்றி சொல்ல, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு அழகாக சொல்லிடுறோம். ஆனால் நமக்கு அதை விட அதுக்கும் மேலே பல திசை இருக்குது. அதை சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்படுகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதும் இல்லை. இவ்வளோ தைரியமாக யார் சொல்ல முடியும்? எல்லா பக்கத்திலும் எது நடந்தாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்களேன். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்தே போக மாட்டோம், நாங்கள் மரணத்தையே பார்க்கல. எவ்வளோ வைராக்கியமான வார்த்தை! எந்த திசையிலிருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இங்கே அழகா சொல்றாரு, கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, அவ்வளோ தெளிவாக எழுதுறாரு. எந்த பக்கம் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பக்கத்துலேருந்து அடித்தாலே நமக்கு அங்கே தாங்க முடிய மாட்டேங்குது. இதில் எப்பக்கத்திலும் எங்கே பாஸ்டர் நான் போட்டோம்? அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழர், அவர் இந்தியாவுக்கு வரார். ஒரு விடுமுறை நாட்கள்னு சொல்லி ஒரு சுற்றுலா பயணத்துக்கு, நம்ம பிறந்த இடமாச்சே, நம்ம என்ன செய்வோம், வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஒரு போதகர் தான் அவர். அந்த விடுமுறை நாட்களை இந்தியாவிலே கழிக்க வேண்டும், நான் பிறந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொந்த ஊருக்கு வரார். வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டிலேருந்து அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க, தம்பி நீ வருவன்னு எனக்கு தெரியும், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ வந்து சில காரியத்தை குறித்து பேசணும்ப்பா, நீ கண்டிப்பாக அவருக்கு இதை குறித்து நீ விளக்கம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன், நீ வந்து அவருக்கு கற்றுக் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிங்கம்மா, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் 2 பாடத்தை நீ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்னென்ன பாடம் அப்படின்னா, ஒன்று அந்நிய பாஷையை குறித்து நீ அந்த போலீஸ்காரருக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது ஓய்வு நாள்னா என்ன அப்படின்றத குறித்து நீ சொல்லிக் கொடுக்கணும்னு 2 வேத பாடத்தை நீ கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த போதகர் இடத்துல சொன்னார். அந்த போதகர் பக்கத்து வீட்டுக்கு போய் போகிறாரு. அவர் போய் தட்டுறாரு, சார் எங்கள் அம்மா அனுப்பி விட்டாங்க, நான் தான் வெளிநாட்டில் இருந்தேன், விடுமுறை நாட்கள், அதனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி எல்லோரும் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன், சீக்கிரமாக வந்து உங்கள் அம்மா கிட்ட நான் கேட்ட 2 கேள்வியின் பதிலை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ முதல்ல அந்நிய பாஷையை பற்றி படிப்போமா அல்லது ஓய்வு நாள் பற்றி படிப்போமான்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாரா, முதல்ல ஓய்வு நாள் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதில் தான் நிறைய குழப்பம் எனக்கு இருக்குது அப்படின்னாராம். அப்போ ஓய்வு நாள் பற்றி நிறைய விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே அந்நிய பாஷையை பற்றி அவர் ஆரம்பிக்கிறார். அந்நிய பாஷையை பற்றி அவர் ஆரம்பிக்கும் போது, சரிங்க ஐயா, நம்ம இப்போ அடுத்தது அந்நிய பாஷையை பற்றி படிப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயா நிறுத்துங்க, ஒரு சின்ன ஒரு சாட்சி இருக்குது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் அப்படின்னாராம். அவர் நினச்சிட்டாரு, பாஸ்டர் ஓய்வு நாள் பற்றி சொன்னதுனால ஏதோ அதில் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டனால சாட்சி சொல்கிறார் போல நினச்சிட்டு, இல்லை நான் அந்நிய பாஷையை பற்றி பேச போகிறேன், ஐயா நான் இன்னும் அதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு வசனத்தை தான் அந்நிய பாஷை பற்றி அவங்க படித்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதை இருக்குது. அதை வாசித்த உடனே இவருக்கு அந்த கேள்வி வந்துட்டு, இந்த கேள்வி வந்தோடனே ஆரம்பிக்கிறாரு, சரி சொல்லுங்கள் உங்கள் வரலாறுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் இன்னைக்கு போலீஸ்காரனா இந்த இடத்துல இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நிகழ்வும் ஈரோடு மாவட்டத்தில் நடந்தப்பட்ட நிகழ்வு.
ஐயா இப்பொழுது நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? மறுபடியும் கேட்குறாரு, சொல்லுங்க ஐயா என்ன காரணம்? சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார், 3 சகோதரி, நான், என் தாய், 4 பேர் தான் இருந்தோம். சிறு வயதில் என்னோட தகப்பனார் என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். குடும்ப பொறுப்பு என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீ நல்லா சிக்கி கொண்டாய், நீ மட்டும்தான் இதை சமாளிக்க முடியும், நீ கண்டிப்பா எனக்காகத்தான் அப்படின்னு பார்த்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு அப்படின்னாராம். ஐயா இந்த 3 சகோதரிகளை எப்படியாவது கரையேற்றணும், எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்றக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னா, வேலை தேட நான் ஆரம்பித்தேன். ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் அவருக்கு தேவைப்படலை. ஏன்னா சகலமும் அவருக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்பா சம்பாதிச்சாரு, கொடுத்தாரு, பையனும் பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா தேவையும் நிறைவேறிச்சு. திடீரென்று அப்பா இறந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளுக்கு கிடைக்கல. இவர் வேலைக்கு போகணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது 20-25 வருஷம் முன்னாடி. அப்போ வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எங்கே போட்டிருப்பாங்க? வேலைக்கு ஆட்கள் வேணும்னு எதில் போட்டிருப்பாங்க? நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் சின்னதாக வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு இதை பார்க்குறதெல்லாம் ஒரு சிசர் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுவார். எங்கே போயிட்டு அப்படின்னா, முடி வெட்டுற கடையில் தான் நியூஸ் பேப்பர் அதிகமாக இருக்கும். அப்போது எல்லா கடையிலும் உண்டு, அங்கே நியூஸ் பேப்பர் கடையில் இந்த முடி வெட்டுற கடையில் நியூஸ் பேப்பர் நிறையா இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு ஒவ்வொரு செய்தியாக கட் பண்ணி வச்சுட்டு, ஃபோன் எல்லா இடத்துலையும் கிடைக்காதப்போ, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது நான் சொல்கிறது. அப்போது ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும், அது குறிப்பிட்ட வீட்டில் மட்டும்தான் இருக்கும், ஏதாவது ஒரு கடைகள் இருக்கும், அங்கே போயிட்டு பேசணும் அப்படின்ட்டு இவர் ஒவ்வொன்றா என்ன செய்கிறது, அதை கலெக்ட் பண்ணி இந்த போலீஸ்காரர் என்ன செய்கிறது கலெக்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் போலீஸ்கார் கிடையாது, அது முன்னாடி நடந்த நிகழ்வு. எல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தகவல் அவருக்கு ரொம்ப தென்பட்டுருச்சு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம் கிடைக்கும், இந்த வேலைக்கு நீங்கள் ஆயத்தமான ஒரு வேலை. என்ன வேலையாக இருக்கும்? என்ன வேலையாக இருக்கும்? நினச்சே பார்க்க முடியாத சம்பளம்னா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படி போட்டிருக்கு. நானும் ரொம்ப வேறு ஏதோ வேலையோ நினச்சி பார்த்தேன், ஒரு வேலையும் அங்கே இல்லை. அப்புறம் அந்த பேப்பரை படித்து நீ பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான சம்பளம் கிடைக்கும், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கு. சரி இந்த செய்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு ஃபோன் அடித்து பார்த்தா, அந்த ஃபோன் எங்கே போகுதுன்னா பாலஸ்தீனம் என்ற நாட்டுக்கு அங்கே போகுது. அங்கே எதுக்கு போகுதுன்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்கும்போது, நீங்கள் இராணுவத்தில் சேர விரும்புகிற ஆயத்தம்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே இந்தியாவிலேருந்து கிளம்பி வாங்க அப்படின்னு வருது. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, அப்பா செத்துட்டாரு, 3 சகோதரிகளை நான் கரை சேர்த்தணும், அம்மா வேறு வயதானவர்களாக இருக்காங்க, மருந்து செலவுக்கு காசு வேணும், நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறார் அந்த சூழ்நிலை. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னா, அதுவும் இராணுவத்தில் போனேன்னா எப்போ வருவேன், எப்படி வருவேன், வருவேனா வரமாட்டேனா எதுவுமே தெரியாது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய தீர்மானம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா? போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா? போயிருப்பார். ஏன்? ஏன்னா அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. கிளம்பி போயிட்டார். அங்கே இராணுவத்தில் யாராவது இங்கே ஆர்மி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லுங்கள். இப்போ இராணுவர்கள் என்ன வேலை செய்வாங்க? அங்கே நாட்டை காப்பாற்றுவதற்காக அங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க இல்லையா? காஷ்மீர், என்னது வேறு என்ன ஒரு பேர் தான் வருது, பாகிஸ்தான் பார்டரு, இந்தியா பார்டரு, சரி அப்படிலாம் போகிறாங்கல்ல, என்ன செய்வாங்க? என்னங்க? விழித்திருப்பார்கள். பிப்ளிக்கலாகவே ஆன்சர் வருது பாருங்க, விழித்திருப்பார்கள். சரி, ஆமாம், வேற? ஆர்மி என்ன செய்வாங்க? ஒன்றும் தெரியாது. நம்ம யாரும் ஆர்மிக்கு போகிறாங்கன்னு தெரியலையா? ஆர்மிக்காரங்க என்ன செய்வாங்க? ஷூட் பண்ணுவாங்க, ஷூ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பதிலாக டக்குன்னு சொல்லுங்க, அடுத்து என்ன செய்வாங்க? அதான் அதிகமாக எல்லாம் மௌனமாக தான் இருப்பாங்க, பேசினா தான் சுட்டு போடுவாங்களா ஆப்போசிட்டில், அப்படியா? அதான் பதிலா? ஒரு ஆர்மி மேன் என்ன செய்வாங்க? தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்மி மேன் எதுக்கு அங்கே போய் நிற்கிறான்? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுனா, எதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள். சரி, விழித்திருப்பார்கள், ஆயத்தமாக இருப்பார்கள், பூட்டு போட்டிருப்பாரு, ஷூட் பண்ணுவார், அவ்வளோதானா? நீங்கள் சொன்ன அந்த பதிலில் தான் இந்த மனுஷனும் நம்பி ஆர்மிக்கு போனார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எந்த நாட்டில் ஒரு போர் தொடுக்கணும்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா, எபிரேய தேசம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் ஒரு போர் நடக்க போது அதுக்கு இவரை முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, சரி கண்ணுங்கன்னா கொடுப்பாங்க, வச்சுக்கிடணும், இல்லாட்டி ஓரமாக நின்று யாராவது ஆள் வராங்களா இல்லையான்னு காவல் காக்கிற வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனார். தம்பி குனி அப்படின்னு குனியை வச்சுட்டாங்க.
குனியை வச்சு முதுகில் வெடிகுண்டை வச்சாங்க. வெடிகுண்டை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதோ தெரிது பாரு அந்த ஒரு கோட்டை, அந்த கோட்டையை இடிக்கணும், உடைக்கணும், அதான் நம்ம வேலை. இந்த வெடிகுண்டை முதுகில் ஏற்றிக்கோ, நீ போ அப்படின்னு அனுப்புகிறாங்களாம். எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு? எப்படி இருந்திருக்கும்? அந்த மனுஷனுடைய சூழ்நிலை எதுக்கு வந்தார் அப்படின்னா, அந்த 3 சகோதரியை கரையேற்றணும், அம்மாவை பார்க்கணும், சம்பாதிக்கணும், காசு வேணும். ஆனால் இப்போ என்ன நிலைமைனா அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஐயோ நான் என் சகோதரியை காப்பாற்றுற மாதிரி இல்லை, இப்போ என்னையே நான் காப்பாற்றுற மாதிரி இல்லை. அவரோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே மாறிடுச்சு. இந்த வெடிகுண்டெல்லாம் முதல்ல சுமத்திக்கிட்டு அவர் அப்படியே என்ன செய்கிறாருன்னா, அந்த மண்ணோடு மண்ணாக அந்த செடியெல்லாம் பார்த்து இருக்கும் இல்லையா, அப்படியே ஒட்டி ஒட்டி உரசி போயிட்டே இருக்கிறார். எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால தான் அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட அந்நிய பாஷைன்னு என்னென்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த கதையை நெருங்கிட்டோம். போகிறாங்க, பில்டிங் பக்கத்தில் அப்படி நெருங்கியாச்சு. மேலேருந்து ஒரு ஏவுகணை பெருசாக ஒன்று பறந்து வருது. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட சில 200-300 மீட்டருக்கு அந்த பக்கம், சரிங்களா, 200-300 மீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு நபர் இருக்கார், அவரோடு வந்த நண்பர். மேலேருந்து பறந்து வந்து அந்த ஏவுகணை என்ன செய்யுதுன்னா அந்த மனிதன் மீது விழுந்துருச்சு. அது விழுணுன்றதான் அவங்க பிளானே. அப்போ தான் இவங்க முதுகில் இருக்கக்கூடிய வெடி மருந்து வெடித்து அந்த அங்கே ஒரு ஃபயர் வரணும், அந்த இடத்துல அந்த கட்டடம் விழணும். இதை பார்த்த உடனே மனுஷனுடைய ஈரக்குழலாம் நடுங்கிருச்சு. நான் எதற்கோ ஏதோ எண்ணி பார்த்து வந்தேனே, ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒன்று நடக்குதே அப்படின்னு யோசிச்சு கொண்டு அப்படி நிற்கிறாரு. அந்த வெடி விழுந்த மனிதனுடைய கை இவர் மூஞ்சில் டப்புன்னு அடிச்சுதான். மனுஷன் அந்த பயத்திலேயே பாதி செத்துட்டார். டப் டப் டப்புன்னு எல்லாம் சத்தமாக கேட்குது, வெடி பாம் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு மனுஷன் மட்டும் தப்பிச்சான். எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிக்கும் போது அவன் தலையில் எப்படி வருதுன்னா, எபிரேயர்கள் துப்பாக்கியை முத்தமிடுவது போல தலையில் வச்சுக்கிட்டே வராங்க. பயத்தில் கத்துறான், என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுருங்க, நான் எதுவும் செய்யலை, என்ன விட்டுருங்க அப்படின்னு. என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்ன 2 வார்த்தை அவர்களுக்கு எபிரேய மொழிகளாக அந்நிய பாஷைகளாக தெரிஞ்சுதான். நீ எப்படி எபிரேய பாஷை பேசுகிற, நீ யார் அப்படின்னு கேட்டாங்களா. ஐயா என்னை விட்டுருங்க, நான் தமிழ்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது. மறுபடியும் சொல்கிறாங்களா, இது நடந்த நிகழ்வு. மறுபடியும் சொல்கிறார், இல்லை நீ எபிரேய பாஷையில் பேசுகிறவனுக்கு நீ யார். அப்போது எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவருக்கு புரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதுதான் அந்நிய பாஷை. நம்ம படித்தோமே இதுக்கு முன்னாடி, சில நாட்கள் முன்னாடி, அந்நிய பாஷைன்னா என்ன அப்படின்னு. அது அந்நிய பாஷை அல்ல. சொன்ன உடனே என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படியே வராரு. எந்திரிச்சோன்னா கண்ணோட வராங்க. நீ யாருன்னு உண்மையை சொல்லு, நான் உன்னை விடுறோம் அப்படின்ன உடனே எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி என்னோட 3 சகோதரிங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஆன்சோன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு ஃபோன் அடித்து அந்த நபர் இராணுவ தளபதிகிட்ட பேசி இவரை வழி அனுப்பியாச்சு. அந்த நபர் யார்கிட்ட இருந்து இப்போ கதை கேட்டுட்ருக்கா, யார்கிட்ட இப்போ சத்தியத்தை படிச்சுட்ருக்கா, ஒரு அட்வந்து போதர்கிட்ட சத்தியம் கேட்டுட்ருக்க. நீங்கள் இப்போ புரியுதுங்க அந்நிய பாஷைனா என்னென்ன. இந்த நிகழ்வு ஏன் நம்ம சொன்னோம், இந்த சரித்திரத்தை ஏன் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இறந்து போன அந்த நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து இவருக்கு தூக்கமும் இல்லை, ஒன்றும் முடியலை. தேவன் எப்படியெல்லாம் வழிநடத்துறார் அப்படின்றத அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுக்க அந்த ஆச்சரியம் அவருக்கு அதிகமாக தேவ அன்பை புரிந்து கொண்டார். எல்லாம் நன்மைக்கேன்னு விடுங்க, எல்லாம் நன்மைக்கே. அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், இப்படி ஒரு நாட்டுக்கு போவோம், இப்படி இராணுவத்தில் என்ன விடுவாங்க, இப்படி மேலே நமக்கு இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே இவ்வளோ தூரத்துக்கு தைரியமாக போயிட்டு இவனுக்கு ஒரு போலீஸ் வேலை கொடுப்போன்னு கொடுத்தாங்களாம். இங்கே இதே ஈரோட்டில் கடந்த கால ஆபத்தை குறித்து, அவமானத்தை குறித்து, தோல்விகளை குறித்து இன்றைக்கி நாம் கதறுகிறோம். அது நிரந்தரம் அல்ல என்பதை மறக்க வேண்டாம். சங்கீதம் 119:71 வாசிப்போம். 119:71 சங்கீதம் 119 சங்கீதம் 71வது வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எது ஐயா இந்த சூழ்நிலை வரல அப்படின்னு சொன்னா நான் மீண்டும் சத்தியத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது. தேவன் என்னை ஏன் அவ்வளோ தூரம் அந்த நாட்டுக்கு அனுப்பி என்னை கொண்டு வந்தார் அப்படின்னா, உபத்திரவத்தை படுவது நல்லது என்பதை மறக்காதீங்க. உங்களை யாராவது வஞ்சிக்கிறாங்களா, உங்களை யாராவது சோதிக்கிறாங்களா, உங்களை யாராவது புறங்கூறுகிறார்களா, குற்றப்படுத்துகிறார்களா, நல்லது என்று சொல்லி நினைங்க. ஐயோ என்னை குற்றப்படுத்துகிறானே, ஐயோ என்னை பேசுகிறார்களே, ஐயோ என்னை கரைப்படுத்த நினைக்கிறார்களே என்று சொல்வதற்கு இடம் கொடுத்தாலும் அது நல்லது என்று நினைங்கள்.
அதில் கொஞ்சம் புரிதல் என்ன அப்படின்னா, தலைக்கு மேலே ஒரு குருவி பறக்குதுன்னு வைங்களேன், நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் செய்யாதீங்க. அதே தலைக்கு மேலே குருவி கூடு கட்ட வருது, கட்டிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தட்டி விடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கோபப்படுவதற்கு ஒரு எண்ணம் நமக்கு எழும்புது அப்படின்னா அதில் நியாயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை உணர்த்துவதற்கு கோபப்படலாம். சும்மா பறக்கிற குருவி போயிட்டு போ போ அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் அதே என்னுடைய தலையில் அந்த குருவி கூட கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அடுத்து டிஸ்டர்ப் ஆகும், என்னுடைய தலை கஷ்டப்படும், நான் வேதனைப்படுவேன். அப்போது என்னை அதை வந்து தாக்கும் போது நான் தட்ட ரெடியாக இருக்கணும். துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி சொன்னார், என்னது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இருக்கிறதுலே ஒரு பொக்கிஷமே அதுதான். என்னது? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியே அவங்க கையில் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் மனிதனிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் தேவன் அவற்றை எல்லாம் நல்லதாக மாற்றுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பழக வேண்டும். உபத்திரம், அவமானம் எது வந்தாலும் சரி. இப்போ நம்ம நினைக்கலாம், சொல்லும் போது ஈஸியாக இருக்குது பாஸ்டர், அது வரும்போது தானே கதறுகிறோம். உண்மைதான், சொல்லும்போது ஈஸியாக தான் இருக்கும், அதில் நடக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சமான ஒரு உணவு, ஒரு பிளேட் நிறைய இருக்குது, எப்படி இருக்கும் நமக்கு மனசு? இதை ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போமா? எப்பா கிடச்சிதுடா பெருசாக ஒரு அமௌண்ட்டு மாதிரி சந்தோஷமாக தானே சாப்பிட்றோம். பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது. அதே பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே பரவாயில்லாண்டோரே இதுவாது எனக்கு தந்தீங்களே நன்றின்னு சொல்லிட்டு பழகிட்டோன்னு வைங்களேன். சொல்லி தான் பார்ப்போமே ஒரு முறை. ரெண்டாவது விஷயமா முடிக்க போகிறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வாசிப்போம். வேகமாக வாசிங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 1-4. ரெண்டாவது, ஒன்று நடந்ததை என்ன செஞ்சணும்? நல்லதுன்னு சொல்லி நடக்கணும். ரெண்டாவது காரியம், நடந்ததை ஒருவராலும் மாற்ற முடியாது. வாசிங்க பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1-4 வரையும். ம் ம் நல்லா கவனிச்சிங்களா? சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதே. ஒரு குடும்பம் உருவாகுது, அந்த குடும்பம் சாகுது, மறுபடியும் இன்னொரு குடும்பம் உருவாகுது. ஆனால் பூமி எங்கேயாவது போகுதா? அதே இடத்துல தான் இருக்குது. சில விஷயம் மாறாது. நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் மாறாது. அது நடந்தது தான். அதை அப்படியே நினைத்து நடந்ததை மாற்ற ஒருவராலும் முடியாது என்பது மறக்காதீங்க. குறிப்பாக 8வது வசனத்தை வாசிங்களேன். இதில் அதுதான் சுவாரஸ்யமான வார்த்தை. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இதில் நம்ம பார்க்குற எல்லாமே வருத்தத்தினால தான் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாதது. காண்கிறதுனால கண் திருப்தி ஆகிறதும் இல்லை, அதை கேட்கறனால உங்களுடைய செவிகளோ அல்லது என்னுடைய செவிகளோ நிரப்பப்படுகிறதும் கிடையாது. நடக்கிறது, நடந்தே ஆகும். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புத்தகம் இருக்குல்ல, இது ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி இப்போ டப்புன்னு இப்படி போட்டேன், எப்படி இருக்கும்? இது கண்ணாடின்னு நினச்சி பாருங்க. இந்த கண்ணாடி இப்போ நான் போட்டேன்ல, என்னவா இருக்கும்? உடஞ்சிரும். நம்ம ஒரு பிரச்சனை என்று சுமந்தோம், இது கீழே போட்டோன்னே அது எத்தனை பிரச்சனையாக மாறுச்சு? மறுபடியும் இந்த கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமா? சில அவமானங்களும் சரி, சில துக்கமும் சரி, சில பிரச்சனைகளும் சரி, சில தவறுகளும் சரி, அதை உடைந்ததை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பதுதான் நியதி. இல்லை நான் தெரியாமல் போட்டுட்டேன், நான் மறுபடியும் இதை ஒட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒட்டணும் அப்படின்னா முன்பு இருந்த அந்த இனிமை, முன்பு இருந்த அந்த உண்மைத்தன்மை அங்கே இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இருக்கணும்? ரொம்ப தெளிவாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு பாடம். சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கண்ணாடி உடைந்து விட்டால் அதை பார்த்து கொண்டே இருக்காதே, அதை ஒட்ட வைக்க முடியாதே. ஆமாவா?
கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா அதை பார்த்துட்டே இருப்போம், ஐயோ உடஞ்சிருச்சேன்னு. அது அள்ளி தான் போட முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நம்ம ஒட்டிடலாம், இல்லை நம்ம சேர்த்திடலாம். ரோட்டில் யாராவது போகிறாங்க, போடா பைத்தியக்காரன் அப்படின்னா எப்படி இருக்கும்? சாரி பிரதர், உங்களுக்கு தெரியாமல் பைத்தியக்காரன் சொல்லிட்டேன் சொல்ல முடியுமா? சொன்ன உடனே விட்டுருவாங்களா? விடுவான், ஒரு பல்ல பிடுங்கிட்டு விடுவான். உடைந்தது உடைந்தது தான். என் வாழ்க்கையில் நடந்த அவமானங்களோ பிரச்சனைகளோ பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னாலும் அது நடந்தது நடந்ததுதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு வழியே இல்லையா? எந்த தீர்வும் கிடையாதா? அதற்கு ஒரு சொல்யூஷன் என்னால் பார்க்க முடியாதா? அடுத்த கட்டம் செல்ல முடியாதா? இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா, முதலாவது என்னை நான் மன்னித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பாடமாக நான் படிக்கிற ஒரு விஷயம், என்னுடைய கதறல்கள் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அது நடந்தது நடந்தது தான். அது மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா கடைசியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம், நான் என்னை நானே முதலாவது மன்னிக்க வேண்டும். சரியா? என்னை நானே என்ன செய்யணும்? மன்னிக்க பழகணும் அப்படின்றத மறக்க வேண்டாம். அப்போ எப்படி என்னை நானே மன்னிக்கக்கூடிய தன்மையை நான் வளர்த்துக்க முடியும்? என்னை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாவத்தை நான் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டால் மட்டும்தான் என்னை நான் மன்னிக்க முடியும். சொல்லுவோம், அவர் அப்படி பேசிட்டாரு, இவர் அப்படி பேசிட்டாரு, இந்த மீட்டிங்கில் அப்படி வார்த்தையை விட்டுட்டாரு, அந்த ஃபேமிலி ப்ரோக்ராமில் இதை சொல்லிட்டாரு, ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அதை சொல்லிட்டாரு, என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டோம். அதை நம்ம பார்க்க வேண்டிய வேலை நம்ம இல்லை. நானே பதிர் செய்கிறேன், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு அழகாக எழுதி வச்சுட்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, அப்படி நாம தான் கடவுள் மாதிரி அப்படி எடுத்து அப்படி வந்து அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு உள்ளே போயிட்டு கடைசியில் நம்ம கீழே விழுகிறோன்றதான் தெரியாமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு நிகழ்வோடு நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். ஒரு வாலிப கூட்டம் நடந்துச்சு அமெரிக்க தேசத்தில். அந்த வாலிப கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாலிப கூட்டம். அநேகர் அதில் வந்திருந்தாங்க. அதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெண்மணி வந்து சொன்ன ஒரு விஷயத்தை, ஒரு சாட்சி, ஆனால் அந்த மோசமான ஒரு சாட்சி தான். அந்த சாட்சியை என்ன செய்கிறாருன்னா, வாலிப கூட்டத்தை நடத்த வந்த போதகர்கிட்ட சொல்கிறார். அந்த போதகர்கிட்ட சொன்ன அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னா சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. அந்த சிவகாமி அம்மா எப்படி இருப்பாங்கன்னு இந்த படத்தில் ஒரு நிமிஷம் போட்டு காமிக்கிறோம். அவருடைய தோற்றம் எப்படின்னா இப்படி இருக்கும். இவங்க தான் அந்த சிவகாமி அம்மா. நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்க்க அப்படி 80s 90s இருக்கக்கூடிய கதாநாயகி மாதிரி தெரியலாம். சரியா? இந்த சிவகாமி அம்மா ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும் போது இது எடுத்தது அப்படின்னா ஒரு 25-30 அந்த இதுக்குள்ளே நினைக்கிறேன், எனக்கு சரியாக கணிக்க தெரியல. அந்த வயசில் இவங்களுக்கு நடக்கப்பட்ட நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாஸ்டர், நீங்கள் நல்ல சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க. 3 நாள் தான் எழுப்புதல் கூட்டம் நடந்துச்சு. 2வது நாள்லே நான் தேவனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு துடிக்குது, இதற்கு பதில் விடை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லுங்கம்மா, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது, என்னுடைய பேர் சிவகாமி, நான் ரொம்ப அழகாக இருப்பேன், நல்லா படிப்பேன், நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ என் வாழ்க்கை அது எல்லாமே மாற்றி திசை மாறி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது உங்கள் பிரச்சனை என்னென்னா, நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறீங்க இந்த வயசுலையா? ஆமாம். சரி, 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு HIV நோய் வந்து இருக்குது அப்படின்னாங்களாம். நம்ம அடுக்கி கொண்டே போகிறீங்க. அந்த போதர் கேட்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாயிட்டார். ஐயா இன்னும் முடியல, எனக்கு கேன்சரும் வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல் உங்கள் வாழ்வில் நடந்திருக்குதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது சொன்னாரா, தவறான துரிதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணம், அவசரப்பட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த சிவகாமி அம்மா. மருத்துவரெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த லேடி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் 10 நாள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னாலாம். இதை கேட்டுட்டு அவங்களுக்கு இருக்க முடியல. அந்த கடைசி இறந்து போகிறதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்றதை பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்தவங்க ஆள் எப்படி ஆயிட்டாங்க? இப்படி ஒரு தோற்றம் அந்த நபருக்கு கிடைச்சிது. இந்த ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு இந்த ஒரு ஸ்திரீ செய்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு சாட்சி.
10 நாள் தான் இருக்கு, என்னோட உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மருத்துவரிடம் கேட்ட ஒரு கேள்வியும், போதகர் அருகிலே இருக்கிறாரு, இந்த 10 நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டீங்க, இந்த 10 நாள் நான் ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதனால எழுந்திரிச்சு கூட எங்கேயும் போக முடியாதுமா, பரவாயில்ல இந்த 10 நாள் இதான் நான் செய்கிறேன். அவர்கள் எடுத்த தீர்மானம் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை இந்த யூத் மீட்டிங்க்கு வந்துச்சு. அப்போ என்ன சொல்லின்னு கேட்கும்போது, இந்த 10 நாளும் நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த 3 நாள் பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா. ஏன் உனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம்? ஒரு வார்த்தை சொன்னாங்களா, என்னை போல இதே தேசத்தில் அநேக பெண்களும் ஆண்களும் இப்படி இருக்கிறாங்க வாலிபர்கள்னு சொன்னாங்க. என்ன போல இதே பாவத்தை, இதே கஷ்டத்தை, இதே அக்கிரமத்தை சுமந்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்னை போல் இருக்கிறது. 10 நாளும் மீடியா காரியம் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால அந்த ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவில் என்ன சொல்ல முடியுமோ 10 நாளும் அவங்க சொன்னாங்க. அந்த பாஸ்டர் கிளம்பி வந்துட்டாரு. செய்தி அழைச்சி கேட்கும்போது அவங்க 9வது நாள் நெருங்கும் போது 10வது நாள் வரும்பொழுது அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா. பெரிய ஒரு பிரளயமாக, ஒரு சாட்சியாக அந்த இடத்துல வந்துச்சு. காரணம், இந்த ஒரு துக்கத்துக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நொந்து அப்படி யோசிச்சு அவங்க நிறைய வியாதிக்குள்ள போயிட்டாங்க. பழைய பாவம் மனிதனை ஆட்கொள்ளும். இருக்கிறவங்க யாராவது ஒரு நிமிஷம் உங்க சிந்தனையில நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் பாவம் என்னை எட்டி பார்க்கும் பொழுது, நான் புதிய புதிய பாவத்தை தான் செய்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நாம் பிறக்கும் போதே சில நேரத்தில் நம் பலவீனத்தை உண்ட ஒரு மனிதர்கள் தான். அந்த பலவீனத்துக்குள்ள ஒரு பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே பாவத்தை தான் நம்ம திருப்பி 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 செய்கிறோமே தவிர புதியதாக எந்த பாவத்திலும் எந்த மனிதனும் விழுவது கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் இருக்கிற, அந்த வீக்னஸை வச்சு தான் சாத்தான் என்னை அட்டாக் பண்ண நினைக்கிறான். மறந்துடாதீங்க, அந்த ஒரு மிஸ்டேக், இதோ உன் அக்கிரமத்தை. போன வாரம் திருவிருந்தாடல வாசிச்சோம் இல்லையா, ஏசாயா 58, 56, 53 வாசிச்சோம். நமக்காக பாடுபட்ட அந்த தேவன் சொல்றாரு, பழையதை குறித்து யோசிக்காத. நம்மளுடைய அந்த பழைய பாவத்தை அறிக்கையிடாத வரைக்கும் நமக்கு கதறல் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. என் தப்பை நான் என்னைக்கு ஒத்துக்கிறேனோ, என்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து மன்றாடி நான் கேட்கிறேனோ, அன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கதறல்கள், என்னுடைய காரியம் என்னை விட்டு நீங்காது. இத்தனை நோயும் வாங்கி வச்சுக்கிட்டு நடக்க முடியாத தெம்பில்லாத ஒரு பெண், ஒரு ஸ்ரீ கிடைச்ச அந்த 10 நாளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, 10 பிரமாணத்தையும் அறிந்த நீங்களும் நானும் எப்பொழுது நம்மளுடைய காரியத்தை எடுக்க போறோம்? இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த நாளில், இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட யாருடைய மனசுலையாவது இந்த பழைய காரியத்தை குறித்து, பழைய பாவத்தை குறித்து, பழைய பிரச்சனையை குறித்து நான் இன்னும் நினைத்து கொண்டேன் இருக்கிற ஆண்டவரே, அது என்னை விட்டு நீங்கணும்னு சொல்றவங்க மட்டும் நீங்க இருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நில்லுங்க. என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்படணும். நான் இதை குறித்து தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அல்லது சாத்தான் என்னை இதை குறித்து மட்டும்தான் அதை சிந்தித்து வைத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு இருந்த இடத்துல ஒன்று எந்திரிங்க, இல்லாட்டி முழங்கால் போடுங்க. இன்னைக்கு என்கிட்ட ஆண்டவர் விரும்பின ஒரு விஷயம், என்னுடைய மனசுல இதை மாற்றணும்னு நினைச்ச விஷயம். நான் இதை இழந்தனால தான் நான் அடுத்ததே போக மாட்டேங்கிறேன். நம்ம நினைக்கிறோம் என்னுடைய பாதம் ரொம்ப தெளிவா இருக்குது, என்னுடைய கால்கள் மிகவும் கவனமாக தான் இருக்குன்னு நினைச்சிட்டு தான் என்னுடைய காலை வைக்கிறேன். ஆனா நான் வைக்கிற இடம் எல்லாம் மோசமாக தான் இருக்கு. நம்மளை மாற்றுது. வெளியில அழகா இருக்குங்க, வெளியில ரொம்ப அழகா இருக்கும், என்ன மாதிரி சிரிக்க மாட்டேன்றோம், என்ன மாதிரி பேச மாட்டேங்கிறோன்றோம். ஆனால் என் இருதயத்திற்குள் காணப்படுகிற விஷயங்கள் எதுவாக இருக்கும்? இன்னைக்கு நம்ம கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா முழுசா ஒப்படைக்கிறேன், எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு, பாஸ்ட் பாஸ்ட்னு டைலாக் மட்டும்தான் சொல்ல தெரியுது, ஆனால் என்னால் அதை தொடர்ந்து நடத்த முடியல, என்னால் அதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு கடந்தே செல்ல முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த நாளில் ஏசப்பா நம்மளோட பேச விரும்புகிறார். நம்முடைய பாவத்தை அறிக்காம சொல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்,
எங்களோட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பழைய பாவத்தை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. என்னைக்கோ செய்த தவறு சாத்தான் மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். பாடல்ல பார்க்கிறோம், பழைய பாவ தாசை வருகிறதோ, பிசாசின் மீது உனக்கு பட்சம் வருகிறதோ என்று வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே அந்த முடிவுகளை நான் விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையில் எனக்கு வேண்டாம். வேதத்தில் வாசித்தோம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சார், பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், அதை யோசித்து பார்க்காதே. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட தீர்மானங்களாக இங்கே இருக்கக்கூடியவர்களாக எடுத்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அறிக்கை எடுக்கிறோம், நாங்கள் பலவீனமான பாண்டம் தான், ஒத்துக்கொள்கிறோம்ப்பா, ஏற்றுக்கொள்கிறோம். அடியானும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நாங்கள் பலவீனமான பாண்டவர்கள் தான். கர்த்தருடைய இரத்தம் எங்களுக்கு இறங்கும் போது உம்முடைய எங்களுக்காக எங்கள் சுயத்தை அடிக்க எழும்பினது என்பது நாங்கள் பார்க்கிறோம். முழு மனசோடு ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. எல்லா விதமான தவறுகளும் எல்லா விதமான சிந்தனைகளும் அடியோடு அடி எடுத்து முற்றிலுமாய் நிராகரிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். சாதாரண மனிதர்கள் ராஜா, எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக வழிநடத்துதலையும் பிரசன்னத்தையும் நாங்கள் கை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அன்பு ஆண்டவரே, ஆமென், ஆமென்.